ஆனா நீங்க சந்திச்சதுலே வந்து சகிக்க முடியாத ஏதாவது கமெண்ட்டோ, இல்ல யார் பேசினதாவது இருக்கும்? அதான் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அந்த கமெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மாறவே இல்ல. அதே நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். அத மாத்தவே முடியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இன்டர்வியூஸ்லயுமே சொல்லியிருப்பேன். எய்ட்ஸ் உனக்கு எய்ட்ஸ் இருக்கு. நீ போய் நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணு. இந்த கமெண்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் மாறல. இன்னைக்கும் வருது அது. அது மாறல. ஸோ வந்து அது மேபி அவங்களோட கேரக்டர் அப்படி இருக்கலாம். அப்ப இப்ப கேட்பாங்க, "நீ அந்த ஐடிய பிளாக் பண்ணியிருக்கலாம்ல?" இந்த கொஸ்டினும் வைப்பாங்க. அது ஒரே ஐடியிலிருந்து வந்தா சரி ஓகே பிளாக் பண்ணலாம். நமக்கு புதுசு புதுசா வந்துட்டே தான் இருக்கு. சரி, அப்போ இப்போ வரைக்கும் எத்தன பேர பிளாக் பண்ணியிருப்பீங்க? ஒரு 110 பேர் பக்கம் என்னால முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பண்ணிட்டேன். எனக்கு வியூஸே வராட்டியும் பரவால்ல, நீங்க போங்கடா அந்த பக்கம்ன்ற அளவுக்கு நான் பிளாக் பண்ணி விட்டுட்டேன். பிளாக் பண்ணி ரிப்போர்ட்டே பண்ணிட்டேன் நானு. முடியல. அந்த ஐடியா என் பக்கம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்லாம் அடிச்சு விட்டேன் நானு. ஸோ அந்த கமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் மாறல. "நீ பார்க்க திருநங்கை மாரி இருக்க." அந்த கமெண்ட் இன்னும் மாறல. பட் அத நினைச்சு நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா எனக்கு அவங்க நெறைய சப்போர்ட் பண்றாங்க. நான் எந்த ஊருக்கு போனாலும், எந்த திருநங்கை இருந்தாலும் என்ட்ட வந்து பேசுவாங்க. எங்கள மாரி இருக்காங்கன்னு சொல்லி, "நீ ஃபீல் பண்ணாதேன்னு" சொல்லி என்கிட்ட பேசுவாங்க. ஸோ அவங்க எல்லாரும் அது கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல ரொம்ப சப்போர்ட் எனக்கு அவங்க. ஸோ அந்த கமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட சேஞ்சே ஆகல. கெட்ட வார்த்தையில திட்டுறது அதுவும் மாறல. அப்படியே இருக்காங்க. ஆனா இந்த 3 விஷயமும் வந்து நான் கன்டினியூஸா பார்க்குற ஒரு இதா தான் இருக்கு. இந்த 1 1/2 இயர்ஸா இது எல்லாமே கன்டினியூவா போயிட்டுருக்கு.